நான் அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன். என்னது? ஒண்ணே ஒண்ணு எனக்கு வேணா போ. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். மோதி பாரு வீடு. என்னது? 3? அப்போ வரேன். ஐயோ, டேய், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போடா. என் ஓனர் ஆசைப்பட்டு கேட்டா கொடுத்துட்டு போடா. டேய் நில்றா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். என்னது? சிக்கன் சச்சிப்பா எனக்கு வேணாம். பொடி கூறு கட்ட குக்கரு. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. ஹலோ மானிட பிறவிகளே, இப்போ நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, மனிதர்களாகிய நீங்கள் உங்களால மட்டும்தான் ஒரு சில விஷயம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா எங்களாலையும் செய்ய முடியும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க. நாங்க உங்களை விட எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்டா பண்ணுவோம். ஆனா என்னன்னா, நாங்க நல்லா பர்ஃபெக்டா பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க எல்லா வேலையும் எங்களையே வாங்குவீங்க. அதனால தான் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியும் தெரியாத மாதிரியும் நடிச்சுக்கிட்டு வரோம். பாத்தீங்களா? எவ்வளோ அழகா கியூட்டா நாங்க கத்துறோம். முத்தம் கூட கொடுப்போம். அது மட்டும் இல்ல, உங்கள மாதிரி குறிச்சு குதிச்சு ஓடுவோம். டான்ஸ் கூட ஆடுவோம். பாய். ஹேய் கருப்பு காந்தம், உனக்கு கோவம் வந்தா என்னடா பண்ணுவ? எனக்கு கோவம் வந்தாலும், என் பொண்டாட்டிக்கு கோவம் வந்தாலும் என்னதான் புரட்டி புரட்டி எடுப்பா. என்ன பண்றது? டமியோங்கர் உங்கே உங்கர் உங்கே டமியோங் டு டா டா டு டா டு டு. ஓகே. டமியோங்கர் உங்கே உங்கர் உங்கே உங்கர். ஐயோ கூசுது மம்மி, வேண்டாம் மம்மி, கூசுது மம்மி. ஐய், இங்க பாடுறா. என்ன பண்ற? ஆ, என்ன பண்ற? எனக்கு ஆம்பளைங்களை பார்த்தாலே பிடிக்காது. அது உன்ன கொஞ்சம் கூட பிடிக்காது. ஷபா, இன்னைக்கு என்ன கெட்டப்புன்னு தெரியலையே. விதவிதமா ட்ரெஸ் தச்சு பூர்த்தி விட்டான். 3 வேளை சோத்துக்கு ஆசைப்பட்டு இவன்கிட்ட வந்து மாத்திக்கிட்டா. என்ன பண்றதுன்னே தெரியல. இவன்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல. இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுதுன்னே தெரியல. இது என்னது இது? பாக்ஸா? ஓ, சேர்ந்தே பிச்சை எடுக்க போறோம் போல இருக்கு. அதான் எனக்கும் சேர்த்து மாத்தி விட்டான். இது என்னடா இது? இதெல்லாம் உனக்கு எப்படிடா தோணுது? இது என்னது? குல்லாவா? ம். இப்ப இது ஒண்ணுதான் குறையா இருந்துச்சு. இதையும் மாத்தி விட்டான். இப்ப இப்படியெல்லாம் கெட்ட போட்டு என்னை எங்க கூட்டு போறான்னு எனக்கே தெரியல. யமலோகம் போய் கூட எட்டி பார்த்துட்டு வந்துடலாம் போல. இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. என்ன பண்றது? நான் போனையா இல்லையான்னு எனக்கே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு.